டைகர் தினம் அப்படிங்கிறது நம்ம ஜூலை 29ஆம் தேதி கமாமரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதற்காக நாங்கள் இந்த ஸ்டாச்சுவை பண்ணியிருக்கோம். ஆல் அனிமல் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறது எங்களோட கொள்கை. எங்கள் கல்லூரியில் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதனால் நாங்கள் எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால சுற்றியும் நமக்கு டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. சத்தியமங்கலம், ஆனமலை, இப்படி பல டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. இது எல்லாம் நாங்கள் இட் இஸ் அவர் டியூட்டி. அனிமல்ஸுங்கிறது நம்ம அதை கண்டு நம்ம பயக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டியது. வி ஹேவ் டு கோ எக்ஸிஸ்ட். அதனால டைகரை பற்றி நம்ம எப்பவுமே அதை ஒரு அட்டாக் பண்ணது அதுன்னா நம்ம அவங்களோட இடத்த ஆக்குபை பண்ணுறோம். அதை பண்ணக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தெம், தே ரெஸ்பெக்ட் அஸ். அது அந்த இது ரொம்ப முக்கியம். நாங்கள் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் நிறையா ஸ்டாச்சுஸ் பண்ணியிருக்கோம். கார்பரேஷனோட சப்போர்ட்டோட அவேர்னஸ்க்காக நாங்கள் பண்ண ஸ்டாச்சுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிலேட்டாவோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாச்சுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாச்சுவோடைய டீட்டெயில்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இது 110 வெயிட் இருக்கும். இது சைட் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 12 ஃபீட் இருக்கும். அண்ட் ஹைட் வைஸ் 6.5 ஃபீட் இருக்கும். ஸோ இது ஒரு சிறப்பம்சமாக பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஃபெரோசிஸாக வேறு எங்கேயுமே இந்தியாவில் கிடையாது. ஸோ டைகரோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லணும். அதே டைம் இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 காலில் இந்த சிலை நிற்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த வெயிட்டை காலில் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டாச்சுவை செஞ்சுருக்கோம். முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக ஊட்டி புலிகளோட சரணாலயம். ஸோ இது அதோட ரூட்டு. ஸோ இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு பீப்புளுக்கு இதோட அவேர்னஸை தெரிவிக்கணுங்கிறதுனால கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்ரோச் பண்ணியிருந்த போது அவங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு கமிஷனரும் சஜஸ்ட் பண்ணி கமிஷனர் செட் இட் இஸ் கரெக்டுன்னு சொன்னதுனால இந்த இடத்துல வச்சுருக்கோம். நாங்கள் இது ஒரு 45 days to 60 days ஆயிடுச்சு எல்லாமே மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.